விடாமுயற்சி, மன உறுதி, இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெண்ணோட முகம்தான் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஆமாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த அந்த பெண் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு 4 கொள்ளையர்கள் ட்ரெயினில் ஏறுறாங்க. அவங்க போட்டிருந்த தங்கச்சங்கிலியை அவங்க கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அது அம்மா கொடுத்த அந்த செயினை கொள்ளையர்கள்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லாமல் அவங்க போராடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த கொள்ளையர்களுடைய நடந்த போராட்டத்தில் அந்த கொள்ளையர்கள் அவங்கள கடுமையாக தாக்கி ட்ரெயினுக்கு வெளியே தூக்கி தண்டவாளத்தில் போட்டுடுறாங்க. தண்டவாளத்தில் அவங்க விழுகும்போது நேரம் காலையில் விடியற்காலை 4 மணிக்கு. இவங்க போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கு, அந்த ட்ராக்கில் அவங்களோட கால் கிடக்குது. கிட்டத்தட்ட அவங்கள தாண்டி போகிற ரயில்கள் எல்லாமே அவங்களோட காலில் ஏறி போகுது. கடுமையான முதுகு தண்டில் வலி ஏற்படுது. சிதைந்த கால்கள். அவங்க கிட்டத்தட்ட காலையில் 4 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த காயங்களோட உயிருக்கு போராடி குற்றுயிரும் குலையுருமாக இருக்காங்க. இந்த ரத்த வாசத்துக்கு எலி, காக்கா, பறவைகள்னு அந்த காயம்பட்ட இடத்த கொத்த ஆரம்பிக்குது. ஆனாலும் மன உறுதியோட அவங்க உயிர் வாழ்கிறதுக்காக போராடிட்டே இருக்காங்க. மாலை 5 மணிக்கு அந்த பகுதி மக்களால் மீட்கப்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்கள கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான போதிய வசதிகள் இல்லை. அவங்களுக்கு மயக்கம் பண்ணுறதுக்கான அந்த அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கான எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா அவங்க சுயநினைவோடு இருக்கும்போது தான் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை பண்ணலை அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்னா நிறைய ரத்தப்போக்காக இருக்குது. ஏன்னா காப்பாற்ற முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிரும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்டேயே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பரவாயில்ல, ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சுயநினைவோட வலியோட இருந்துட்டேன், எனக்கு உயிர் வாழணும், அதனால் நீங்கள் ஆப்ரேஷனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அருணிமா சின்ஹா தான் அவங்க. 3 நாள் கழித்து அவங்களுடைய தாய் மாமா அவங்கள பார்க்க வராங்க. என்ன தெரியுமா சொன்னார் அந்த மாமா அவரை பார்த்ததும்? என்ன அருணிமா, எவரெஸ்ட் ஏறலாமா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. எனக்கு ஒரு கால் இல்லை, எனக்கு ஒரு காலை எடுத்துட்டாங்க, நான் எப்படி எவரெஸ்ட் ஏறுறது அப்படின்னு. இவங்க ஒரு வாலிபால் பிளேயர். நீ ஒரு விளையாட்டு வீராங்கனை, கால் இல்லைன்னா என்ன, தன்னம்பிக்கை இருக்குல்ல, அந்த கை இருந்தால் போதும், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிடலாம் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாங்க. தொடர்ந்து அவங்க பயிற்சி செய்கிறாங்க. 2011 இந்த விபத்துக்கு பிறகு 2013 எவரெஸ்ட் சிகரத்தை அருணிமா சின்ஹா ஏறுறாங்க. இந்த சிகரத்தை ஏறின 2வது மாற்றுத்திறனாளி இவங்க தான். எவரெஸ்ட் மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காவோட கிளிமாஞ்சாரோ, ஐரோப்பாவோடைய எல்ஃப்ரஸ், ஆஸ்திரேலியாவோட கோசியுஸ்கோ, தென் அமெரிக்காவோட அக்கோன் கக்குவா, வட அமெரிக்காவோட டெனாலி, அண்டார்டிகாவோட வின்சன் மாசிஃப்னு பல சிகரங்களை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. அருணிமாவுக்கு ஒரு கால் இழந்த இழப்பு, செயற்கை மூட்டுகள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திய போதும், தையல் போட்ட இடத்துலேருந்து இரத்த கசிவு ஏற்பட்ட போதும், செயற்கை கால் சுழன்று கொண்டே இருந்த போதும் சிகரங்களை ஏறி சோதனைகளை சாதனையாக்கியிருக்காங்க. தோல்வி என்பது நாம் நமது இலக்குகளை அடைய தவறுவதல்ல, நமக்கு தகுதியான இலக்குகள் இல்லாத போதுதான். உங்கள் இலக்கை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை மதிக்கவும் கடினமாக உழைக்கவும் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அருணிமா சின்ஹா. இன்றைக்கு 150 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளித்து வரும் சின்ஹாவிற்கு இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது, டென்சிங் நோர்கோ தேசிய சாகச விருது, மலாலா விருது, யாஷ் பாரதி விருது, ராணி லக்ஷ்மிபாய் விருது, முதல் பெண்மணி விருது அளித்து போற்றியுள்ளார்கள். அருணிமா சின்ஹா பற்றி எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரிக்கு எந்த இடத்துல குத்துயிரும் கொலையுயிருமா கிடந்தாங்களோ அதே ட்ராக்ல நின்று பேட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய மன உறுதி வேற லெவல்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்கே நான் தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லையா, அதே இடத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நின்று சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் அருணிமா சின்ஹா போன்ற மன உறுதியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை. இன்றைக்கு நாள் 2, ஆளுமை 2. அன்பும் நன்றியும்.